அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலத்தைச் சேர்ந்த ரவுடி ஜான் ஈரோடு அருகே காருக்குள் வைத்து வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் செல்லதுரை என்ற ரவுடியின் இரு மனைவிகள் மீது ஜானின் மனைவி எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். அது குறித்தான ஓர் அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், விரிவான விவரங்களை வழங்கலாம். சேலம் கிச்சிபாளையத்தைச் சேர்ந்த சாமிதாஸ் என்பவருடைய மகன் ஜான், இவர் தனது மனைவியுடன் சேலத்திலிருந்து திருப்பூர் நோக்கி கடந்த 19ஆம் தேதி சென்று கொண்டிருந்த போது நசீனூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 3 நபர்களை போலீசார் சம்பவம் நடந்த 1 மணி நேரத்தில் துப்பாக்கி சூடு நடத்தி பிடித்திருந்த நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். மேலும் இந்த வழக்கில் 5 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 4 பேர் இதுவரை ஈரோடு நீதிமன்றங்களில் சரணடைந்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் கடந்த 2020ஆம் ஆண்டு ரவுடி செல்லதுரை என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் பழிக்கு பழியாக இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும், மறைந்த ஜான் மனைவி சரண்யா ஏற்கனவே ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். அதில் மறைந்த செல்லதுரனுடைய மனைவி ஜான்சி, சுஜி மற்றும் வளர்மதி, வழக்கறிஞர் இலக்கடை ரமேஷ் ஆகியோருக்கும் இந்த ஜான் கொலை சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாகவும், அதில் சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர்களையும் விசாரிக்க வேண்டும் எனவும் புகார் அளித்திருந்தனர். இது தொடர்பாக இதுவரை விசாரணை எதுவும் நடைபெறவில்லை என கூறிய இந்த நபர்கள் இந்த 4 வரையும் அழைத்து விசாரிக்கும் பட்சத்தில் பல்வேறு உண்மை தகவல் வெளியாகும் எனவும் கூறும் ஜானது குடும்பத்தினர் தற்போது ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் பல்வேறு உண்மை தகவல் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புகார் மனுவில் தற்போது ஜானது மனைவி சரண்யா மற்றும் அவருடைய தந்தை சாமிதாஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பல்வேறு நபர்களும் இன்று ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள்.